தென்மண்டல அளவிலான கைப்பந்து போட்டியில் பங்கேற்க உள்ள தமிழக பெண்கள் அணியினருக்கு பெரியநாயக்கன்பாளையம் துணை காவல் கண்காணிப்பாளர் பொன்னுசாமி நேரில் அழைத்து வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தார். தென்மண்டல அளவிலான கைப்பந்து போட்டிகள் வரும் மே 9 முதல் 11ஆம் தேதி வரை திருவண்ணாமலையில் உள்ள ஆரணியில் நடைபெறுகிறது. இதில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கோவா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அணிகள் மோதுகின்றன. இதில் கலந்து கொள்ளும் தமிழக அணிக்கான தேர்வு கோவை நரசிம்மநாயக்கன்பாளையத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் கடந்த மாதம் நடைபெற்றது. தமிழ்நாடு அணிக்கான தேர்வில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து சுமார் 85க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதிலிருந்து 18 வீராங்கனைகள் தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் மே 1 முதல் 6ஆம் தேதி வரை நரசிம்மநாயக்கன்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அவர்களுக்கு பயிற்சி முகாம் நடைபெற்றது. பயிற்சி முடிந்த வீராங்கனைகளை பெரியநாயக்கன்பாளையம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பொன்னுசாமி நேரில் அழைத்து வாழ்த்து தெரிவித்தார். அப்போது பெண்கள் சுத்தம், ஒழுக்கம் மற்றும் கல்வி உள்ளிட்டவைகளில் சிறந்து விளங்க வேண்டும், திசை மாறாமல் குறிக்கோளில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறினார். தொடர்ந்து அவர்களுக்கு கை கொடுத்து வாழ்த்து தெரிவித்து கட்டாயம் வெற்றியுடன் திரும்பி வர வேண்டும் என்று கூறி அவர்களுடன் குறு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியின் போது கோவை மாவட்ட கைப்பந்து கழக தலைவர் டைல் புரோஸ் சந்தோஷ்குமார், செயலாளர் தனக்குமார், லட்சுமி கல்யாண மண்டபம் விமல், வேணுகோபால், பயிற்றுனர் சரவணன், பெற்றோர்கள், காவல்துறையினர் கலந்து கொண்டனர்.